மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? நான் இன்னைக்கு பாட்டி வைத்தியத்தில் தலைமுடி பழுக்க விழாமல் இருக்க சில டிப்ஸுகள்லாம் சொல்ல போகிறேன். மக்களே, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செய்யுங்க மக்களே. சில பெண்களுக்கு நடுத்தர வயது வந்துட்டாலே முன்னெற்றியில் வழுக்க விழும், முடி உதிரும். இந்த பிரச்சனை பல பெண்களுக்கு இருக்குது. அது கூட பரவாயில்லை, நடுத்தர வயது உள்ளவர்கள் தான். ஆனால் சின்ன வயதிலேயே இந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பிரசவத்துக்கு பிறகு முடி உதிரும். ஹார்மோன் பிரச்சனை, மன அழுத்தம் இது இருந்தாலும் முடி உதிரும். சரியான உணவு பழக்கங்கள் இல்லாட்டாலும் முடி உதிரும். இதுக்கெல்லாம் பாட்டி வைத்தியத்தில் நிறைய மருந்து இருக்குது. அதில் ஒரு சிலதை சொல்கிறேன். வாரத்துக்கு 2 முறையாவது கற்றாழைச்சாறு, ஆலுவேராச்சாறு இதை நல்லா எடுத்து தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சு குளிங்க. முடி நல்லா வளரும், முடி உதிர்வது குறையும். இன்னொன்று இருக்குது, வெங்காயச்சாறை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் கலந்து அதையும் வாரம் இருமுறை நல்லா தடவி தலையை சீவி பூ வச்சுக்கங்க. முடி நல்லா வளரும், அழகாக இருக்கும், உதிர்வது தடுக்கும். மட்டும் இல்லை, கரிசலாங்கண்ணி இலையை அரைச்சி தேங்காய் எண்ணெயோட கலந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை டெய்லி தலைக்கு தடவிக்கிட்டே வாங்க. முடி உதிர்வதும் குறையும், முடி நரைக்காமலும் காப்பாற்றும், தலைமுடி வழுக்க விழுகிறதையும் நிப்பாட்டும். செஞ்சு பாருங்களேன். உணவுலையும் கவனம் எடுத்துக்கிறணும். தினமும் முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கருப்பு எள்ளு இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வாங்க. இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கும், இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், தாதுக்கள் அதிகமாக இருக்கும். இது முடியோட வலிமையை நல்லா பலப்படுத்தும். சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. நமக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் முடி உதிரும். பாட்டி சொல்வாங்க, தென்றல் காற்றில் தலையை வை, வெயிலில் வேகாதே என்று. டெய்லி துளசி தண்ணீர் குடிச்சுக்கிட்டே வாங்க. உடல் குளிர்ச்சி பெற்று தலைமுடி உதிர்வதை தடுக்கும். இதெல்லாம் பெரிய மருந்து இல்லை, பாட்டி வைத்தியம்தான். இதை நம்பிக்கையோடு தினசரி செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் நம்ம கண்களுக்கே தெரியும். இதை பயனுள்ளதாக நினச்சி பாட்டி வைத்தியத்தை, பரம்பரை வைத்தியத்தை மறந்துடாமல் நம்ம பாதுகாப்போம். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.